அவர் வராமல் இருந்தப்போ நீங்கள் கண்டிப்பாக வாங்கன்னு சொன்னால், நீங்கள் வாங்கன்னு சொன்னால் அவர் வந்துட போகிறாரா? இல்லை நீங்கள் வர வேண்டான்னு சொன்னால் அதுக்காக அவர் வராமல் இருந்துட போகிறாரா? அது அவருடைய உரிமை. இது ஜனநாயக நாடு. யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். வருவதும் வராததும் அவருடைய விருப்பம். ஒரு நடிகனா, சக நடிகனா அவர் வந்தால் நான் வரவேற்பேன் நிச்சயமாக. பொதுமக்கள் ஒருவனாகவும் அவர் வரட்டும். அவர் இத்தனை நாளாக வராமலே இருந்தார். இப்போ வர்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு அறிகுறிகள் தெரிகிறது. அப்படி அவர் வந்தால் நிச்சயமாக அதையும் நான் மகிழ்வோடு வரவேற்பேன். விஷயம் சரிங்க சார். என்னுடைய அப்பீல் என்னன்னா, மரம் நடுவதுன்றது, மரம் நட்டால் அதுக்கு தண்ணி ஊற்றணும். அதுக்கு தண்ணி வசதி இல்லாதப்போ தண்ணி வசதி அதோட முக்கியமாக இப்போ இருக்குது. அது இருக்கிற தண்ணீரை பாதுகாத்துக் கொள்ளவும், எதிர்காலத்தில் நமக்கு கிடைக்கூடிய தண்ணீரை சேமிப்பதற்கும் நம்ம ஏற்பாடுகள் பண்ணணும். இது அந்தந்த ஏரியாவில் உள்ள அந்தந்த பகுதியை சார்ந்த மாணவர்களையும் இளைஞர்களையும் தங்கள் கையில் எடுக்கணும். அப்போ தான் இது பெரிய ஒரு இயக்கமாக மாறும். அரசாங்கமே தான் இதை செய்யணும், அல்லது சில அமைப்புகள் மட்டும்தான் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தால் இது இப்படியே நீண்டு கொண்டே போகும். எல்லா மனிதனும் சாப்பிட்டாகும், எல்லா மனிதனும் தண்ணி குடிச்சாகும். அது ஒரு ஆதார உயிர் வாழ தேவையான ஒரு உயிர் வாழ்வுக்கான ஆதாரம் அது. ஸோ அதனால இது நம்முடைய பிரச்சனையை நினைத்துக்கிட்டு மனிதன் தான் கையில் எடுக்கணும். அப்படிதான் மாணவர்கள் இளைஞர்களும் அங்கங்கே ஏரிகள் குளங்கள் தங்கள் வீட்டு பக்கத்தில் தங்கள் கிராமத்து பக்கத்தில் இருக்க குட்டைகள் குளங்களை தூரெடுக்க ஆரம்பிச்சாலும் இது முடியும். இது இளைஞர்கள் ஒன்று சேர்ந்தால் பெரிய சக்தியாக மாறும். நிச்சயமாக தூரெடுக்கும். இதைத்தான் நான் அப்படியாக வேண்டுகோள் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கும் வைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஓரமாக இருக்கு. எனக்கு கொஞ்சம் ஓரமாக இருக்கு. என்ன மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கும் சார்.